ஆகையால் இப்போது ஏதாவது ஹிங்மீரோந்து இருக்கிறது. எனக்கு டோனா வேண்டும். எங்காக டோனாக்கள் சமைக்கவும். இது எளிது. ஆமாம் ஆமாம், இது நல்ல செய்யப்பட்டு தேர்வு. என்ன அவங்க சரி, மவுசர் டோனட் ஒரு சேம் தேர்ஃபில் வெற்றி என்றேன். 3 துண்டுகள் சரியா இருக்கும். எண்ணெய் காய்ச்ச நேரமாகிவிட்டது. விஷயம் ஃப்ரீயான ஃபினலையை நிர்ணயிக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் சுகா ஹப்சிடா. அது எளிதாக தோன்றுகிறது. டோம், உங்க பாட்டிக்கு கொடுக்காதீங்க. அல்லது ஒரு தாக்குதல். அமைதியாக இருங்கள், எல்லாம் சீராக இருக்கிறது. என்ன எதிர்பார்க்கிறோம்? என்ன இந்த அளவு போதுமானது என நினைக்கிறேன். இது நீர் சூடாக ஆரம்பிக்க வரை அது போது நான் அதை உருவிட்டு வைக்கிறேன். என்ன, நீங்கள் எல்லோரும் தயாரா? சரி, அப்படியானால் நான் அதை 2 போடுகிறேன். 1 3 அங்கே. ஒரு நாளாகவே இருக்கிறேன். உயிரே, நீ ஏன் இதை இவ்வளவு ஊத்தினே? ஆமா, உண்மையா? என்ன செய்திருக்கிறாய்? ஓ, என் டோனட்டுகளை காப்பாற்ற வேண்டும். போதுமான தண்ணீர். போர் பிழை நேர்ந்ததென தெரிகிறது. என் டோனட்ஸ் நாசமாகிவிட்டன. இல்லை, இது தோல்வி. ஓ, கவலைப்படாதீர்கள் பிரியமானவரே. எதுவானாலும் என்னுடைய டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயார். இப்போது அதை அலங்கரிக்கிறேன். இதோடு நாம முடிவாவது சரி, உறுதி. ஒரு மனிதன் கண்களை கொண்டு சாப்பிடுகிறான். எனவே தோற்றம் மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும். பெல்லிசிமோ. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு என் டான்ஸ் அலங்காரம் என்று இன்னும் சிறந்ததாக இருக்கும். அப்படிதானா? நீங்கள் எவ்வளவு நேர்த்தியானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் எனக்கு நம்ப முடியவில்லை. நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். கொஞ்சம் சீஸ். அப்படிதான், அப்படி சாப்பிய முட்டை. நாம் அதை டோனட்களின் வடிவத்தில் ஊற்றுவோம். இப்போது அலங்காரம் செய்ய எனது பிடித்த சீட்டோஸை எடுப்பேன். ஒரு சிறிய ஸ்டீல் தட்டு, காகித இயந்திரம். பொறுப்புகளா விவாயஸ். பார்ப்போம். இருக்கணும். பாட்டி, இதை நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கலாமா? சரி, எடுத்துக்கோள். நன்றி. வானலியை வெளியே போட முடியாது, ஆனால் அடுப்பை பயனாக்கி எடுத்துக்கொண்டேன். அடுத்து எனக்கு எண்ணெய் தேவை. அப்படியானால் என் சீஸ் டோனட்டுகளை மடித்து அடுக்கி நேராக அடுக்கிக்கு பெறுகிறேன். எல்லாம் தயாராக இருக்கிறது போல தெரிகிறது. இருக்கேன். இதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். பர்கெட். சரி, நமக்கு என்ன இருக்கிறது? வாவ், எப்படி அழகாகவும் மிகவும் வேறு வகையாகவும் இருக்கிறது. நான் இவற்றின் சாப்பிட துவங்குவேன். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. வாவ், மேலும் இதற்குள் ஏதோ நிரப்பப்படவும் உள்ளது. மிகவும் நல்லது. ஆக இங்கே நமக்கு என்ன? சரிதான், மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை சாப்பிடி பார்ப்போம். இது வெறும் டோனா, பெரியதாக இல்ல. இது என்ன? சரி, பார்க்கலாம். இது சீஸ் டோனட்ஸ். இது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு இனிப்புகள் தான் அதிகம் பிடிக்கும். சமையல்காரர், நீங்கள் வென்று விட்டீர்கள். எனக்கு தெரியுமே. அடுத்தது ஒரு சாண்ட்விச். பெருமையான போக்கிமான். இல்ல, நீ என்னை அடிக்க முடியாது. எனக்கு தெரியுமே. ஆனால் நான் ஒரு இனிப்பு சாண்ட்விச். எனக்கு நியூடெல்லா தேவைப்படும். சரி, அடுத்து எனக்கு மார்ஷ்மெல்லோஸ்கள் வேண்டும். சரியானது. மற்றபடி ஒரு சாக்லேட் பார். உண்மையா? மேலும் குயில் மற்றும் ரெயின்போ மார்மலேட். அமைதி. சாஸ் பற்றி மறக்காதீர்கள். மேலும் சில இனிப்புகள் வேண்டும். அது இனிப்பாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கும். முக்கியமாக அழகாக இருக்கும். முடிந்து விட்டது. என்னிடம் இருக்கிறதா? ஒரு கனவு கோஷ்டி.
நான் ஒரு சாதாரண சாண்ட்விச்சை செய்வேன். கொஞ்சம் ஹாம், சீஸ், மௌதா மோஸ்ட்ரி அவசியம் வரிசை. ஆரே, அதை இப்போ திருப்பவா. முடிந்தது. Ha! Originality and Saya. But I'll think straight for gang. Sigaradi. Lettuce இலைகள். தக்காளி. இப்போ என்ன? காய்கறி சாண்ட்விச்சா? இது என்ன? என்னுடைய இரகசிய என்ன ஒரு அச்சம்? நான் இப்போது மனதில் கடிந்து கொள்ள போகிறேன். ஐயோ. இந்த மூட்டுகளை நான் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டேன். நம்ம இந்த அழிரை காட்சியில் இருந்து விடுவிக்க வேண்டும். Makarishi. Anshinin Kapel. During these Saturdays, சாண்ட்விச் for Forndum. எது ஒருமை? அது ஒயிட் உயர்ந்த சமையல் என்று சொல்றாங்க. ஏதோ ஒன்று குறைகிறது. Great. Dur Plusis. இது கடல் உணவுடன் நன்றாக செல்கிறது. சரி, இதுதான். இது கடைசி துளி. தயார். ஓ, மனிதரே, நான் பட்டதிலிருந்து. ஆமா, என்னொரு களவாணி. ஓ, கரடி. நீங்கள் தயாரா? வாய் வாய் குளிர் சாண்ட்விச்சுகள். நான் இதை முயற்சிக்கிறேன். அப், இது என்ன? என்ன காணமடி? இது வேஷிதமாக தெரிகிறது. இதை முயற்சி செய்வோம். மிகவும் நல்லது. எனக்கு இனிப்பு பொருட்கள் பிடிக்கும். மிகவும் சுவையாக உள்ளது. ஆகஸ்தி, இறுதியாக ஒன்று. இது மிகவும் சுவையாய் இருக்கிறது. இது சரியானது. பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். அருமை. வாழ்த்துக்கள். இப்ப எனக்கு சீசர் சாலட் வேண்டும் இருக்கும். சூப்பர். ஆஹா, இறுதி காரணமாக நம்ம தொடங்கலாம். தக்காளிகளை நறுக்குவது கடினமாக இருக்கிறது. என்ன இது? ஒரு நிமிஷம். தக்காளிகள். உங்களை பிடிக்க போறேன். அலாரம். ஏய், நீ என்ன செய்யற? தியாத் கட்டு இளைஞரே, இது ரொம்ப எளிது. பா, 1 மற்றும் 2. இதுவே 1 மற்றும் 2. இப்போது இது சரியாக உள்ளது. கொஞ்சம் லேட்டு சிலைகளை சேர். கொஞ்சம் கோழி சேர்க்கவும். இன்னும் கொஞ்சம் அதை கூட சேர்க்கவும். இல்லை. சரியா? நம்ப முடியாது. அரே, இந்த தேழில் நுட்ப வல்லுநர்கள், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு சிறு புதிதான அருகலா. மிக்சியில வச்சு நல்லா கலக்கவும். முயற்சிடலாம். ஆட்சி கொடுப்பதை நிறுத்து. உங்களுக்கு ஒரு சிறிய குஞ்சுவாண்டி தேவைப்படும். நாங்க எல்லா திரவத்தையும் அதுல ஊற்றுகிறோம். அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு எக்கச்சத்தமும் இல்லை. அது வித்தியாசமாக இருக்கிறது. அப்படியானால் கவலைப்பட வேண்டாம். Alar, soy frels and poem maidlam near Firelight placement series Pulonia. ஓ கடவுளே, வாங்க. கூலான பாவாடை கைச்சிலை சேர்க்கலாம். சில தக்காளிகள் மற்றும் சில கோழி மாமிசமும். இந்த துண்டுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன. எனக்கு கிடைத்து விட்டது. Arthur Schragerams. Very Friday Sunday. Without Sisim Shayam. Portude. Oh, நான் தப்பி விட்டேன். And priest Sola is a rangiver. என்ன நடக்கிறது? அதை வெட்டுவது. இந்த நிலை ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. சரி, மீண்டும் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் ஒரு க்ரூல் கம்ம வச்சிருக்கிறேன். இதனை நான் லேட்டஸ் இலைகளாக பயன்படுத்துவேன். இது உண்மையிலேயே அழகாக உள்ளது.
மாமரலைடு ஐஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் கொண்டு உணவை அலங்கரிக்கவும். உண்மையில் சில மாமரலைடு பூச்சிகள் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களின் சாலட் தயாராகிவிட்டது. முற்றென்று சுவையில்லாது அண்ட் ஹனி நாம் தயாராக இருக்கிறோம். பார்ப்போம். நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். இது என்ன? அருவருக்கத்தக்கது. நிச்சயமாக இல்ல. இந்த செய்தி என்ன? நன்றாக. ஆம், ஒரு சாலட். சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் இதோ ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. ஆனால் இது மிகவும் நல்லது. இது கண்டிப்பாக வெற்றியாளர் தான். ஆமாம், வெற்றி. நீங்கள் என்ன? தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக இணையாக்குங்கள். அதுவா? உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும். அல்லையா? சூப்பர். எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ, வணக்கம். இல்லை, என்ன இப்பொழுது நடக்குது? வேண்டாம். மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உறங்க போங்கள். ஸ்கிட்டில், எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது. நம்மளால் கிறந்திய மூடி விடுறோம். பாட்டிலை குலுக்கு. இதோ இப்போது. சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி இருக்கும். அச்சா, ஆனாலும் நான் இன்னும் சிக்கி இருக்கிறேன். இல்லை, நான் இல்லை. அது அருமையானது. என் கை சுதந்திரமாக இருக்கிறது. காணி மாணிக்கியூருக்காக ரொம்ப வருத்தமாயிருது. சரி, இப்பொழுது வெளியேறும் ஸ்ப்ரே பயன்படுத்தும் நேரம். இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன். வா, எழுந்திரு. பாரு, நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். ஆஹா, எனக்கு தெரியுமா, இது மிகவும் அதிகம். ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது தேனை. நான் தேனை தேர்ந்தெடுப்பேன். செல்லமே, நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன். அதிகம் விளையாடுகிறாய். இந்த அழகுக்கு பனி போடு. மதிங்கே, சரி, இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. அவள் கேட்டதைப் போல நான் கோலாவை கொள்கிறேன். சமையல்காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும். நான் கோலாவை ஒரு வாணலியில் ஊற்றி மாம்பழக் குருதிகளை சேர்க்கிறேன். ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும். அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்டப் போறேன். நல்லது, எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன். இப்போது விளிம்பு செய்க. மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன். இதை இந்த புறையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. ஹூரே, பாருங்க, ரொம்ப ஒட்டி இருக்கும். ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குது. நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். புட்டியில சில ஜெல்லி விழுந்துடுச்சு. அதை உறைய வச்சு விடலாம். வாங்க, இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு. சூப்பர் ஃப்ரீஸ். ஒரு நொடி ஜெல்லி தயார். ஆச்சரியம் அடைகிறேன். எளிமையானது, ஆனால் நன்றிகள். ஏய், நன்றி கடவுளே. பாட்டி நலமாக உள்ளார். டெல்லியை எடுத்துக்கொள். ஆச்சரியம். 5 நேரம் செல்லம். சரி, இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன். முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் தான் முதலில். வாவ், இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். குளிர்ந்தது, அருமை. உறைந்த பனி சிற்றரிசி, அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நல்லதாக மூலமே நினைக்கிறேன். வாவ், எனக்கு பிடிச்சது குளிர்பானம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன். ஓ, ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது, ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது. வா, மிகவும் நன்று. எனக்கு பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவைமிக்கது. நன்றி சமையல்காரர். இன்னும் என்ன மீதம் உள்ளது? என் சகோதரியின் ஜெல்லி. புரிகிறது. இதையும் முயற்சிப்போம். ஆஹா,
எப்படி அழகாக இருக்கிறது. பார்ப்போம். அற்புதம், சூப்பர். நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது. நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு. நன்றி சகோதரி. எப்படி? சரி, வாழ்த்துக்கள் பேரன். அடுத்த உணவு வெஃபில்ஸ். அருமையான தேர்வு. என்ன? ஓகே, நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது. சரி சரி, வஃபில் கிழப்ப தயாரிக்க நீங்க மா எடுக்க வேண்டும். முட்டை மற்றும் வெண்ணெய். இப்படியாக நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே? ஆமா, இங்கேதான். இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார். நீங்கள் என்னை முந்த முடியாதபடி. மிக்சரை கொண்டு அடிக்க செய்வது எளிதல்லவா? உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. குழந்தை இதனை பார்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன். நிறமிகுந்த வாஃபிள்ஸ். இந்த மாவு சிவப்பாக மாறும். மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும். சரி, நீங்க லேலை தரும் பைய விரும்புறதை செய்யுங்க. ஆனா நான் என் வஃபில்களுக்கு நுடல்லா சேர்க்க போறேன். பாருங்க, இது உனக்கு ரொம்ப சாக்லேட்டா இருக்கும். என் சகோதரி என் வஃபில் கிட்ட இருந்து விலக மாட்டா. வஃபில் தயாரிப்பு பொருளை திறக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு. உயிர் ஏந்த போதுமானது, ஆனால் வெப்பமாயிருக்கிறது. ஆனால் எளிதாக. உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது. நம்மால் முடியும். ஆமாம், நான் சொன்னது சரி. மிகுந்த சுவையானது. நான் நிறுத்த முடியவில்லை. செல்லமே, நம் பாக்கியம் அல்ல இது, தெரியும். ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, தொடர்கிறோம். சரி கண்மணி, அதை மீண்டும் சாப்பிடாதே. பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. சரி, என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது. அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே, இல்லையா? சண்டையா? இந்த வெஃபிள்ஸ் ரொம்ப ருசியானவ. மன்னிச்சிடு, கிளம்பா. நிறுத்த முடியாது. என்ன? நம்முடன் ஒரு சவாலா இருக்குது. என்ன? நானே வேகி கொண்டிருக்கிறேன். சரி, நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா? இல்ல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. எனக்கு ஒரு எண் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ். நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன். சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. வாயில் இரும்பு மிகச்சிறந்ததை செய்வதில் உதவும். வாருங்கள், இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம். நான் மீதமுள்ள நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஆஹா பேத்தி, என்ன ஒரு பேராசை. என் சரியான வஃபில் தயார். இது சிறப்பா வந்துள்ளது. நான் அதை 2 பகுதிகளாக வெட்டும். ஒரு வானவில் இருக்கட்டும். அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன். சரி, சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும். நன்றாக. நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன். பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது. பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம், பழச்செரி மற்றும் தூள். குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார். எனக்கு அதே நிச்சயமாக தெரியும். நல்லா இதை கண்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. இது நல்லா தெரியுது. ஆனா எனது வாஃபிள பார்க்கணும். பாருங்க, இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள். மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம். சரி, எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன்? இல்லை. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன்.
இது பிடிக்கும். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே. ஆம், ஸ்ட்ராபெர்ரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. வாவ், ஓ மை குட், ருசிகரமானது. முயற்சிப்போம். எப்படி? அற்புதமாக சுவையானது. ஹா, எனக்கு மேலும் வேண்டும். பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். சாயங்கி நன்றி.